அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் 26வது நாள் தராவிஹ் தொழுது விட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுவின் அருளால் நாம் நேற்றைய தினமுமே குர்ஆனினுடைய கடைசி வசனங்களுக்கு நாம் வந்து விட்டோம். அல்லாஹுடைய அருளால் தபாரக்கல்லதி அம்ம ஜுசுவினுடைய கடைசி பகுதிகள் எல்லாம் ஓதப்பட்டு விட்டது. சூறாக்கள், எஞ்சிய சூறாக்கள் மட்டும்தான். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் அடிக்கடி ஜும்மாவில் கூட ஓதுற ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாட்களில் தொழுகையிலே முதல் ரக்காயத்துல சப்பிஹிஸ்மா ரப்பிக்கல் அலா என்கின்ற அந்த சூறாவும், இரண்டாவதுல ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்கின்ற அந்த 2 சூறாக்களையும் அவர்கள் ஓதி வருவதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில நாமளும் பல நேரங்கள்ல ஜும்மாக்கள்ல அதை ஓதுகின்ற இறை வசனம்தான். ஒரு சிந்தனைக்காக பல முறை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை நாம் சிந்திக்க தூண்டும் முகமாக அல் குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கின்ற சில கேள்விகள். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? குர்ஆன் கேக்குது நம்ம பார்த்து. ஓ இலஸ்தமாய் கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது, முகடே இல்லாம ஒரு தூணே இல்லாம இவ்வளவு பெரிய இடங்களில் இவ்வளவு பெரிய நீட்டமா இந்த வானம் இருக்குத, இது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கும், இது எப்படி படைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் சிந்தித்ததுண்டா? வயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத், இந்த பூமியினுடைய விஷயத்துல அந்த பாறைகளில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவிகளை செய்திருக்கிறான் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இப்படி வயிலல் அர்தி கைஃப சுத்திஹத், அப்படி தொடர்ந்த ஒரு சில விஷயங்கள். இன்று நமக்கு ஒரு சிந்தனைக்காக நான் கேட்கின்றேன். ஒட்டகத்தினுடைய சிந்தனை, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்யறாரு. இந்த இஸ்லாமிக் உடைய துவக்கம் அரபுலகம் தான். மக்கமா நகரில் இருந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் இருந்து துவங்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதற்கு முன்பதாக நபிமார்கள் எல்லோரும், ஒரு ஆராய்ச்சியாளர் சிந்திக்கிறாரு, எத்தனையோ உயிர் ஜீவராசிகள் அப்ப இருந்துச்சு. கழுதை இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, அதே போன்று மாடு இருந்தது. ரசூல்லா காலத்துல இதெல்லாம் பயணத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய கழுதைகள் இருக்கின்றது, கோவேரி கழுதைகள் இருக்குது, குதிரை எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அல் குர்ஆன் எதற்காக ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்தீர்களா என்று அல் குர்ஆன் கேக்குது. அப்படி என்ன அந்த ஒட்டகத்துல இருக்குது? ஏன்னா இந்த அல் குர்ஆன் என்பது உலக பொதுமுறை. எல்லாருக்கும் எப்ப நம்ம இந்த குர்ஆனை திறந்து பார்த்தாலும் இதற்கு தீர்வு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இறைமறையில் எதற்காக ஒட்டகத்தை மட்டும் குறிப்பிடப்படுகிறது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் சிந்திக்கிறார். அவருடைய சிந்தனையில் ஆயிரம் செய்திகளை அவர் சொல்றார். அல் குர்ஆன் எதற்காக ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க சொல்லுகின்ற, அது படைப்பிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது தண்ணி குடிச்சுச்சுன்னா ஒரு முறை 135 லிட்டர் தண்ணி குடிக்குமா. ஒரு முறை அது தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் 135 லிட்டர். தனக்கு நின்ற அல்லாஹு தஆலா அதனுடைய வயிற்றில் 3 அறைகள் வைச்சிருக்கான். அதுல ஒரு அறைக்கு தண்ணீருக்காகவே அது சேமிப்பு வைக்கின்றது. பல நாட்கள் கிட்டத்தட்ட தண்ணீரே குடிக்காம அதுல உயிர் வாழ முடியும். அதே மாதிரி மற்ற எத்தனை உயிர் ஜீவராசிகளும் பாலைவனத்துல நின்னுச்சுன்னா அதனுடைய காற்றிலையும் மண்ணிலையும் அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது.
ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த படைப்பை வைத்திருக்கின்றான். தன்னுடைய கண்ணிலேயோ மூக்கிலேயோ எவ்வளவு பெரு தூசி விழுந்தாலும் சரி, மணல் விழுந்தாலும் அதற்கு எதுவுமே செய்யாது. அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு ஹை பிரஷர்ல அதற்கு வெப்பம் இருந்தாலும் அது தாங்கிக் கொள்ளும். அதே மாதிரி குளிர்ச்சி எவ்வளவு இருந்தாலும் அது தாங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோலை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அவர் ஒட்டகத்தினுடைய அந்த தோல்ல இருக்கிற ஒரு செல்லை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சார். அந்த ஒரு சின்ன செல்லுக்கும் மற்ற உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய செல்லையும் வைத்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மனித உடம்பில் அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய படைப்பை அவர் ஆச்சரியத்தோடு சொல்கின்றார். நம்மளுடைய செல்கள் பனிகாலத்துக்கு தோதுவா பனிகாலமா தான் இருக்கும். அதே மாதிரி வெயில் காலம் இருந்தா அது வெயில் காலத்துக்கு தோதுவா வேக்கிறது கொள்றதுங்க அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பனிகாலமே இருந்தா நமக்கு எதுவுமே வேக்காது, நார்மலா நம்ம இருப்போம். ஆனா அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒட்டகத்திற்கு வைத்திருக்கின்றான். அந்த மிகப்பெரிய வெப்ப நிலையாக இருக்கும் பொழுது அந்த செல்லு மட்டும் குளிர்ச்சியா மாறிடுமா. அந்த செல் குளிர்ச்சியா இருக்கும் அந்த உடம்புக்கு. அதே போன்று குளிரான அந்த ரொம்ப குளிர் அடிக்கிற நேரத்துல அந்த செல் என்ன ஆயிருதுன்னா ஹீட்டா இருக்குது உடம்புக்கு. இப்படி மாற்றி அமைக்கின்ற அந்த உடலின் ஏதுவாக அமைத்திருப்பது உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் விட ஒரு இனமான அந்த ஒட்டகத்திற்கு மட்டும்தான் எல்லாம் வச்சிருக்கிறான். வைத்துவிட்டு அவர் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் சொல்கின்றார், அந்த இறைவனுடைய படைப்பை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னது உண்மைதான். சிந்தித்தால் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றது. எல்லா படைப்பையும் விட உயிர் ஜீவராசியில் இந்த படைப்பு என்பது உயர்ந்தது என்று அவருடைய ஆராய்ச்சியின் முடிவில் சொல்கின்றார். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தொடங்கிய ஒவ்வொருவருமே வியப்பினுடைய உச்சியில் அல் குர்ஆனோடு தன்னுடைய பயணத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்கின்றார்கள். நான் பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான், நீங்க பூமிக்கு மேல பெருமை அடிச்சுட்டு நடக்கிறீங்கல்ல, உங்களால எவ்வளவு தூரம் நடப்பீங்க? நீங்க பெருமையோடு நடக்கின்றீர்களே, பூமிக்கு அடியில உங்களால ஒரு மலை ஹைட்டு கூட உங்களால போக முடியாது அப்படின்னு அல் குர்ஆன் சொல்லுது. ஹைட்டு நம்ம எவ்வளவு நாள் பூமிக்கு மேல நம்ம போய்கிட்டே இருக்கோம். வானத்திற்கு இருந்து நம்ம எவ்வளவு தூரம் அடினாலும் பூமிக்கு மேல போலாம். ஆனா பூமிக்கு கீழே ஒரு மலை ஹைட்டு எவ்வளவு ஃபீட் ஹைட்னா கிட்டத்தட்ட ஒரு 600 அடிக்கு மேல நம்ம பூமிக்கு அடியில போக முடியாது. அல்லாஹ் சொல்றான், அதுக்கு மேல நம்முடைய உடம்போ எந்த ஜீவராசி உள்ள போனாலும் உடல் ஊதி வெடிச்சிரும், அதனால வாழ முடியாது. பூமிக்கு அடியில அதுக்கு மேல போக முடியாது. அல் குர்ஆன் சொல்லுது, பூமிக்கு மேல எவ்வளவோ பெருமை அடித்து நடக்கின்றீர்களே, பூமிக்கு அடியில உங்களால எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு அல் குர்ஆன் கேட்குது. அப்ப அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சிந்தனைக்கான நிறைய அறிவியல் ஆராய்ச்சி அல் குர்ஆன் தன்னுள் வைத்திருக்குது. நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்று அல்லாஹுவின் அருளால் கிட்டத்தட்ட ரமலானுடைய மாதங்களில் பிறை ஒன்றிலிருந்து இன்று வரை அல் குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய நம்மகிட்ட ஓதப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ஹத்முல் குர்ஆன் ஓதி நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இத்தனை இறை வசனங்களும் நம்முடைய மனதுல ஏதாவது ஒரு வசனம் ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துமையானால் நிச்சயமாக நாம் தான் ஒரு மிகப்பெரிய நேர்வழி பெற்ற அல்லாஹ்வின் அருளை பெற்ற நன்மக்களாக நாம் ஆகின்றோம். ஏனென்றால் அல் குர்ஆன் ஓதப்பட்ட எல்லாருமே ஒரு மாற்றத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பத்திற்கும் அவர்கள் காரணமானார்கள். நம்மளுக்கும் நிறைய வசனங்களை கேட்டிருக்கோம். இந்த ரமலான்ல நிறைய குர்ஆன் ஓதி இருக்கிறோம். நாமெல்லாம் இந்த நல்ல தருணங்களில் அதை சிந்திக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்படுவோமேயானால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்கள். அல் குர்ஆனை பெற்ற நமக்கு கடமையானது ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், இதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இதுவும் 4 நம் மீது கடமை. என்ன செய்தீர்கள் என்று வசௌஃப துஸ்அலூன், நாளைக்கு அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பார். எனவே அன்பிற்குரித்தானவர்களே, இதை சிந்தித்து செயல்படுவோம். நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.